சண்டே காலையில் வந்து எங்கள் வீட்டில் தோசை மாவு கொஞ்சமாக இருந்துச்சு. தோசை ஊற்றி நேற்றுக்கு நைட் வச்ச சாம்பார் இருந்துச்சு. சாம்பார் தோசை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தது போக கொஞ்சம் போல சாம்பார் இருக்குது. அதுக்கப்புறம் சட்னி, தக்காளி சட்னி இருக்குது. இதை வச்சு இப்போ பாப்பாவும் பாபாவும் சாப்பிடுவாங்க. மத்தியானத்துக்கு வந்து ஒரு 4 பேருக்கு பூரி போட்டு கொடுத்தேன். கொஞ்சம் போல மாவு பிசைஞ்சு இருந்துச்சா, அதை வச்சு ஒரு 4 பேருக்கு பூரி மசால் தோசை வந்து ரெடி பண்ணியாச்சு. நடுவில் மசாலையை வச்சு இப்படி ஒரு மடக்கு, இப்படி ஒரு மடக்கி ஆச்சு. அவ்வளோதான் மசால் தோசை. எல்லாம் குறையாமல் இருக்குங்குவாங்களா, அந்த மாதிரி பாத்திரம் குறையவே மாட்டேங்கி. இப்போ தான் ஒரு சமையல் தேய்ச்சி எடுத்துருக்கு, திரும்பி சேர்ந்துருச்சு. ரசம் வச்சு சிக்கன் கிரேவி வச்சுட்டு அப்புறம் இந்த சாருங்களுக்கு அவங்க கூட பிரியாணி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு போல் பிரியாணி கொடுத்துட்டு போட்டோ வேண்டியதான். அவ்வளோதான். சிக்கன் கலர் வைப்போம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வச்சு எல்லாருக்கும் கொடுத்து விட்டாச்சு. நான் வைக்கும் போதே வீடியோ போடணும்னு நினச்சேன், என்னால் முடியல, நேரம் ஆகிட்டா, அதனால கடற்கடன்னு வச்சாச்சு. அதுக்கப்புறமா மட்டன் சுக்கா கொஞ்சம் போல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெறும் சாதம் இதுவும் கொடுத்து விட்டு மீதி சாதம் இருக்குது. வெறும் சாதத்துக்கு வந்து ரசம் இருக்குது, சிக்கன் குழம்பு கொஞ்சம் போல் இருக்குது. அதுக்கப்புறம் பிரியாணி போட்டிருந்தேன். பிரியாணி வந்து சாருங்கெல்லாம் ஒரு மாதமாக கேட்டுட்ருக்காங்க, என்னால் கொடுக்க முடியல, அதான் இன்றைக்கி வச்சாச்சு. இன்றைக்கி ரொம்ப இது பண்ணி கேட்டாங்க, சரி வச்சுருவோம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க கொடுன்னாங்க. சரின்ட்டு பிரியாணி வச்சு கொடுத்தாச்சு. அதைக்கும் வீடியோ எடுக்க முடியல, அதனால் வச்சதை மட்டும் காமிக்கிறேன். அதுக்கப்புறமாட்டிக்கு தயிர் வெங்காயம், அதுக்கப்புறம் சிக்கனும் பொரிச்சிருக்கோம். சிக்கன் பொரிச்சாச்சு. அதுக்கு மேலே உருளைக்கிழங்கும் பாவக்காவும் வெஜ்ஜுக்கு வந்து மோர் குழம்பு தான் வச்சுருக்கோம். மோர் குழம்பு வந்து தடியங்காய் போட்டு மோர் குழம்பு கொஞ்சம் போல் வச்சுருக்கேன். தடியங்காய் சாப்பிடவும் சூப்பராக இருக்குது, வெறும் வாயிலே சாப்பிட்டுக்கலாம். மோர் குழம்பு, தடியங்காய் மோர் குழம்பு என் மகளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இதுக்கு லைட்டாக ஊற்றி பரட்டினாக்கும் சாப்பிட்லாம். ரசமும் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பாவக்காய், கொஞ்சம் போல் உருளைக்கிழங்கு வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதுதான். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.